ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வரும். இன்னிலேருந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி, த்ரில்லர், ரிவெஞ்சுன்னு எல்லாமே கலந்து ஒரு ஆன்கோயிங் கொரியன் ட்ராமா. இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோயின் முன்னாடி ஒரு கார் வந்து நிற்குது. அந்த காருக்குள்ளே இருக்கிறவன் பேர் லீ. ஹீரோயின் அவனை பார்த்து இதை படிச்சதுக்கப்புறம் உனக்கு ரொம்பவே ஹார்ட் ஆகலாம். இனிமேலும் நீ எந்த கவலையும் படாமல் உன் வாழ்க்கையை பாருன்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறது அவனுக்கும் புரிஞ்சிருச்சு போல. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட இருந்து நிறையவே வாங்கியிருக்கேன். அதை இப்போ உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு ஹீரோயின் மேல இடிக்கிற மாதிரி வரான். அப்படியே எங்க கட் பண்ணி இதெல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர்லயே ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஹீரோயினோட லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா கொரியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ஆத்தர். ரீசெண்டா ஹீரோயின் எழுதின ஒரு புக்கு பயங்கரமா ஃபேமஸ் ஆயிருக்கும். அதனால கொரியாவிலேயே இது வரைக்கும் எந்த ஒரு ஆத்தருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய அவார்டும் ஹீரோயினுக்கு கிடைச்சிருக்கும். ஹீரோயினுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 5 வயசுல பையனும் இருப்பான். ஆனா இந்த பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி 4 தடவை ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. ஆனா அது எல்லாமே அபார்ட் ஆயிருக்கும். அதனால ஹீரோயினுக்கு அவங்க பையன் தான் அவங்களோட உலகமே. இப்போ இந்த அவார்டு வாங்கும்போது கூட ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ இந்த அவார்டெல்லாம் கூட எனக்கு பெருசா தெரியல, என் வாழ்க்கையோட மிகப்பெரிய சந்தோஷம்னா அது என் பையன் மட்டும்தான் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் அவார்டு வாங்கினதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஹீரோயினோட ஹஸ்பண்டும் பையனும் கையில கேக்கோட வெல்கம் பண்றாங்க. இதை பார்த்த ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பேர் பாத்தீங்கன்னா சூஹோ. ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபும் சரி பையனும் சரி அவங்க தான் உலகமே. ஒரு ஹாப்பியான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். இப்படியே அந்த நாள் ரொம்ப ஹாப்பியா முடியுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவங்க பிசினஸ் விஷயமா ஒரு ட்ரிப் போற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்போ போயிட்டு இருக்காங்க. இவங்க கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட மேனேஜர் செமி. கிட்டத்தட்ட ஹீரோயினுக்கு சிஸ்டர் மாதிரி. செமியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் கூட இந்த பிசினஸ் ட்ரிப் போற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, இன்னைக்கு நீ என் கூட வர வேண்டாம், நீ போய் நல்லா வீட்டில் ரெஸ்ட் எடுன்னு சொல்றாங்க. ஆனால் செமி பார்த்தீங்கன்னா இல்ல, நானும் தான் உங்க கூட வருவேன்னு சொல்றாங்க. இங்க பாரு, அதெல்லாம் வேண்டாம், நீ போய் இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடு, இல்லைன்னா டேட்டிங் போ அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எந்த ஒரு டேட்டும் கிடையாது, நான் கண்டிப்பா உங்களோட பிசினஸ் ட்ரிப் வருவேன்னு சொல்றா செமி. இல்ல, நீ இப்போ ரொம்பவே அதிகமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அதனால இப்போ உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, அதனால நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு. நீ ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னீல, அதுக்காக உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கன்னு சொல்றாங்க. இல்ல, எதுக்காக உங்க பணத்தையெல்லாம் இப்படி எனக்காக வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் உனக்காக செலவு பண்றதெல்லாம் வேஸ்ட் கிடையாது, ஏன்னா நீ என் தங்கச்சி மாதிரின்னு சொல்றாங்க. இது கேட்டு செமியும் ரொம்பவே எமோஷனல் ஆகி, இது வரைக்கும் உங்களை மாதிரி ஒரு ஆளைய லைஃப்ல மீட் பண்ணதே இல்லை, நான் ரொம்பவே லக்கி தான் சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் ஆமா கண்டிப்பா நீ ரொம்ப லக்கி தான் சொல்றாங்க. நீங்க அங்க போய் ரீச் ஆனதும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு செமி சொல்றான். ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா செமியோட போனை பிடுங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி கொடுத்துட்டு, நானும் உனக்கு கால் பண்ண மாட்டேன், நீ எனக்கு கால் பண்ணக்கூடாது, போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா கல்யாணத்துக்கு அழகா ரெடி ஆகி போகணும், அந்த கல்யாண பொண்ணை விட நீ தான் ரொம்ப அழகா தெரியணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் செமி ஹீரோயின் அவளுக்காக வாங்கி வச்சு ட்ரெஸ்ஸை போய் பார்க்கறா. அது ரொம்ப அழகாகவும் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கு. இதை பார்த்து செமி ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறா. அப்படி அங்க கட் பண்ணி ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. ஆனா இப்ப அவர் அந்த வேலையை விட்டுருப்பாரு. அது ஏங்கிறது இப்ப காட்டுறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அவரோட வேலையை விடுறதுக்கு முன்னாடி கிம் ஜோன் அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதி பண்ண எல்லா ஊழலையுமே ப்ரூஃபோட கண்டுபிடிச்சிருப்பாரு. அதை டெலிகாஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது அவரோட மேனேஜர், இங்க பாரு, அவனை எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, இப்ப அவன் சாதாரண மேயரா இருக்கலாம், ஆனா அவனோட லட்சியமே இந்த நாட்டோட பிரசிடென்ட் ஆகணுங்கிறது தான், அதனால அவன் லட்சியத்துக்கு குறுக்க வர எல்லாத்தையுமே அவன் அழிச்சிருவான்னு சொல்றாரு. அவன் இப்ப சாதாரண மேயரா இருக்கும்போது இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்கான், அதுவே இந்த நாட்டோட பிரசிடென்ட் ஆயிட்டானே இன்னும் என்னென்ன தப்பு பண்ணுவான், நம்ம நாட்டோட நிலைமை என்ன ஆகிறது, அதனாலதான் சொல்றான் அவனை பிரசிடென்ட் ஆக விடக்கூடாது, அவன் பண்ண எல்லா ஊழலையுமே நம்ம வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் எவ்வளவோ சொல்லியும் அவரோட மேனேஜர் கேட்கறதா இல்ல. அதனால அந்த கோவத்துல ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அந்த ரிப்போர்ட்டர் வேலையை விட்டுட்டு வந்திருப்பாரு. இப்ப கரெக்டா அவர் பையன் அங்க வர ஹீரோயின் அவார்டு வாங்கின வீடியோவை போட்டு காட்ட பையன் ரொம்பவே குஷி ஆயிடுறான். அப்ப உங்களையும் நான் இப்படி போன்ல பாக்கணும்னு சொல்ல இதுக்கு முன்னாடி சூவோ நியூஸ் ரீட் பண்ணிருப்பாருல்ல, அந்த வீடியோவை போட்டு காட்ட பையனும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அப்போ பையன்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன பிடிக்குமான்னு. அப்பா, நீங்க தான் எப்பவும் பெஸ்ட்னு சொல்ல சூகவும் ரொம்பவே ஹாப்பி ஆகி பையனை ஹக் பண்ணும்போது தான் தெரியுது பையனுக்கு ஃபீவர் இருக்குங்கிறது. உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி பையனோட மெடிசன் எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. ஹீரோயினும் என்னாச்சு பையனுக்கு ஃபீவரானு கேட்க, இல்ல தலை மட்டும் கொஞ்சம் சூடா இருந்துச்சு, ஆனா கொஞ்ச நேரம் ஆக ஆக டெம்பரேச்சர் அதிகமாயிடுச்சுன்னு சொல்ல சூவும் தன் ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டே மருந்தை எல்லா பக்கமும் தேடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துருது, அது கிச்சன்ல தான் இருக்குன்னு சொல்ல சூகவும் மருந்தை கண்டுபிடிச்சு எடுத்துறாரு. ஹீரோயின் தன் பையனை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்கன்னு சூஹோவுக்கு தெரியும். அதனால சூஹோ வந்து ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு, பையனுக்கு மைல்டான ஃபீவர் தான், ஆனா இதை கேட்ட ஹீரோயின் இன்னைக்கு சண்டே எல்லா ஹாஸ்பிட்டலும் க்ளோஸ்ல இருக்கும்னு சொல்ல, இங்க பாரு, பையன் நல்லா இருக்கா, கவலைப்படாம போயிட்டு வான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஆனா ஹீரோயினுக்கு மனசே கேட்கல. உடனே அவன் அம்மாவுக்கு தான் கால் பண்றா. அவங்க அம்மா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அங்க கூட்டமா இருக்கிறதால ஹீரோயின் கால் பண்றது அவங்களுக்கு தெரியல. அடுத்து செமிக்கு தான் கால் பண்ணலாம்னு யோசிச்சாலும் இவங்க தானே செமியோட போனை வாங்கி ஆஃப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது ஞாபகம் வரவும் அடுத்து எதை பத்தியும் யோசிக்கல. உடனே டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படி அங்க கட் பண்ணி இங்க ஒரு ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இதுல இந்த கண்ணாடி போட்டிருக்கான்ல, இவனை நல்லா பாத்துக்கோங்க, இவன் ஒரு அரசியல்வாதி. அப்ப அவனுக்கு ஒரு கால் வருது. அதுல அந்த பக்கம் இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. உடனே அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு அவசர அவசரமா கிளம்புறான். அடுத்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி ஒரு குட்டி பையன் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். அந்த பையனோட அம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அந்த பையனுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்ப அந்த பையனோட அம்மா ஹீரோயின் உள்ள போறது ஒரு மாதிரி பாக்குது. ஹீரோயின் வரும்போது கரெக்டா ஹீரோயினோட பையனும் வெளியில கார்டன்ல தான் விளையாடிட்டு இருப்பான். தான் பையனை போய் தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு நிம்மதி
நிம்மதியே வருது. அப்ப குட்டி பையனும் அப்பா என்னோட தலையை தொட்டு பார்த்தாரு, ஃபீவர் இருக்குன்னு மெடிசன் கொடுத்தாரு, அதை சாப்பிட்டதும் இப்போ எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் குட்டி பையன் ஹீரோயின் கிட்ட, அம்மா உங்க பர்த்டே வருது இல்ல, 2 நாள் பிக்னிக் போலாமான்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோயினும் போலாமேன்னு சொல்ல குட்டி பையன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். ஹீரோயின் தான் பையன் கிட்ட பேசி முடிச்சுக்கிட்டு உள்ள ஹஸ்பண்டை பாக்கிறதுக்காக வரா. அப்ப கரெக்டா சூகோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தெரியாம ஏதோ டேப்லெட் எடுத்துக்கிறாரு போல, அதை சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினை பார்த்ததும் அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு வாயெல்லாம் தொடச்சிக்கிட்டு, அம்மா நான் என்ன சொன்னேன், பையன் நல்லா இருக்கா, நான் பாத்துக்கிறேன்னு தான் சொன்னேன், நீ ஏன் ட்ரிப் கேன்சல் பண்ணிட்டு வந்தேன்னு கேட்கறான். நான் மறுபடியும் உங்களுக்கு நிறைய டைம் கால் பண்ணேன் பையனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு, ஆனா நீங்க காலை அட்டன் பண்ணல, அதனாலதான் எனக்கு பயமாயிடுச்சு, நான் உடனே ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்றா. என்னது நீ எனக்கு கால் பண்ணி, அது எனக்கு தெரியலையேன்னு சொல்லி போன் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோயின் கால் பண்ணியிருக்காங்கிறது. அதை பார்த்துட்டு இல்ல நான் தான் போனை கவனிக்கலன்னு சூகோ சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சூகா பக்கத்துல வந்து நான் ரிட்டன் வந்ததுல உங்களுக்கு சந்தோஷமானு கேட்க எனக்கு டபுள் சந்தோஷம்னு சொல்றான். அப்படியே பேசிட்டு இருக்கும்போது சூகோ கிட்ட இருக்க டேப்லெட்டை நோட் பண்ண ஹீரோயின் ஆமா இது என்னதுன்னு கேட்கறா. இல்ல அது ஒண்ணும் இல்லன்னு சூகோவும் சமாளிக்க ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல, அந்த டேப்லெட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகி இது எப்ப இருந்து இந்த டேப்லெட்டை எடுத்துக்கிறீங்கன்னு கேட்கறா. அதுக்கு சூகோவும் நான் வேலையை விட்டதுல இருந்து எடுத்துக்கிறேன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயின் இவ்வளவு நாள் நான் இதை தெரிஞ்சுக்காம இருந்திருக்கேன், என்ன நினைச்சு எனக்கே அசிங்கமா இருக்குன்னு ஃபீல் பண்றா. இங்க பாரு இதுல உன்னோட தப்பும் எதுவும் இல்லைன்னு சூகோவும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. ஆனா ஹீரோயின் இல்ல, நான் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாவும் ஆறுதலாவும் இருந்து இதுல இருந்து நீங்க வெளியில வர ஹெல்ப் பண்ணிருக்கணும். இங்க பாருமா இதுல உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது, நீ வேணா பாரு நான் சீக்கிரமாவே இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துருவேன்னு ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்ப கரெக்டா வெளியில இவங்களோட நாய் குறைக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே 2 பேரும் வந்து பாக்குறாங்க. நாய் மட்டும் தான் இருக்கு, பையனை காணோம். கேட்டும் ஓப்பன்ல இருக்கு. இதை பார்த்து பயந்து போன 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் குட்டி பையன் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கிற மாதிரி, அதே சமயம் ஒரு கார் ஸ்பீடா வந்துட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது காட்டல. நைட்டே ஆயிருக்கும், இன்னுமே குட்டி பையனை கண்டுபிடிக்க முடியல. 2 பேருமே தேடிட்டே தான் இருக்காங்க. அப்படி ஹீரோயின் ஒரு பக்கம் தேடிட்டு வரும்போது ஒரு இடத்துல தன் பையனோட ஒரு ஷூ மட்டும் ரோட்ல கிடக்கிறத பார்த்த ஹீரோயின் அதை எடுத்து ஒரு பதட்டத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தூரத்திலேயே நிறைய பேர் கூட்டமா இருக்காங்க. அங்க போலீஸ் ஆம்புலன்ஸ்னு எல்லாமே இருக்கு. இதை பார்த்த ஹீரோயினுக்கு இன்னுமே பதட்டமாயிடுது. அங்க இருக்கிறவங்களும் ஐயோ பாவம் இந்த சின்ன பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல, இதை கேட்கிற ஹீரோயினும் ஒருவேளை நம்ம பையனா இருக்குமோன்னு ஒரு பதட்டத்தோட வர கரெக்டா அந்த குழந்தையும் ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போறாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோயினோட பையன் தான். ஹீரோயினோட பையனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. பையன் இப்படி ஒரு நிலைமையில பார்த்த ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்னு போச்சு. உடனே குட்டி பையனை ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போயிடுறாங்க. தங்கம் உனக்கு எதுவும் ஆகாது, அம்மா இங்க தான் இருக்கேன், நான் எங்கேயும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு ஹீரோயின் தனக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கு. அடுத்து செமியை தான் காட்டுறாங்க. செமி பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவை மீட் பண்றதுக்காக வந்திருக்கா. அப்ப கரெக்டா செமிக்கு கால் வருது. செமி கிட்ட விஷயத்த சொல்லிட்டாங்க போல, பயங்கரமா ஷாக் ஆகுறா. அடுத்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயின் கிட்ட எவ்வளவு நேரம் இப்படி நின்னுட்டு இருக்க போற, கொஞ்ச நேரம் வந்து உட்காருன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் பாத்தீங்கன்னா எல்லாமே என்னோட தப்பு தான், நான் உள்ள வந்ததும் கேட்டு லாக் பண்ணிருக்கணும், பையனுக்கு இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம்னு அழுவ. இங்க பாரு இதுல தப்பு சொல்ல எதுவும் இல்ல, நீயே உன்னை பிளேம் பண்ணிக்காத, நீ எதுவும் தப்பு பண்ணலன்னு ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா செமியும் ஹீரோயினோட அம்மாவும் வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் அழுவுறத பார்த்த ஹீரோயின் இப்ப 2 பேரும் எதுக்கு அழுவுறீங்க, என் பையனுக்கு எதுவும் ஆகாது, அழுவாதீங்கன்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோயினோட அம்மாவுக்கு புரியுது தான் பொண்ணு இப்ப எந்த ஒரு மனநிலைமையில இருக்காங்கிறது. அப்ப கரெக்டா டாக்டர் வராங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் பையனுக்கு எப்படி இருக்குன்னு டாக்டர் கிட்ட கேக்குறாரு. அப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா உங்க பையனோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு, உங்களை நீங்க எல்லாத்துக்குமே தயார்படுத்திங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட எல்லாருமே பயங்கரமா அழறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட்னா டாக்டரோட காலிலேயே விழுந்துடுறாரு. தயவு செஞ்சு என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு. ஆனா டாக்டர் பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினால இதை ஏத்துக்கவே முடியல. அப்படியே ஷாக் ஆகி சில மாதிரி அசையாம நின்னுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு தனியா உட்காந்துட்டு இருக்க ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மா வந்து பேச வராங்க. அப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட, அம்மா டாக்டர் என்கிட்ட எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆக சொன்னாங்க, எதுக்காக நான் ப்ரிப்பேர் ஆகணும், இப்போ நான் என்ன பண்றது, என்னால என் குழந்தை எப்படி கிவ் அப் பண்ண முடியும், இல்ல என் பையனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், இதை விட ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் என் பையனை காப்பாத்திடுவேன்னு ஹீரோயின் கிளம்புறா. இதை கேட்ட ஹீரோயினோட அம்மாவும் பயங்கரமா அலறாங்க. ஹீரோயினோட கையை பிடிச்சி இங்க பாருமா, அந்த மாதிரி பண்ணா அது இன்னுமே நம்ம குழந்தைக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும். ஹீரோயினோட அம்மாவும் ரொம்பவே தயங்கி ஹீரோயின் கிட்ட, போமா போய் நம்ம குழந்தைய கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு வான்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயின் உடஞ்சு போயிடுறா. எப்படிமா உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது, அவனுக்கு நைட்ல நான் அவன் பக்கத்துல இல்லைன்னா தூக்கமே வராது, ஏன் இன்னும் அவன் பாத்ரூம் கூட தனியா போக மாட்டான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அலறாங்க. இதை கேட்ட ஹீரோயினோட அம்மா, அவங்க பாரு இது எல்லாமே உன்னோட தலையெழுத்து, நீ போய் நம்ம குழந்தைய பாத்தியா, உடம்பு ஃபுல்லா எத்தனை ஊசி குத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா, அந்த குழந்தைனால இப்ப அவன் எவ்வளவு வலியை அனுபவிக்கிறான்னு வாயை திறந்து சொல்லவும் முடியல, இவ்வளவு வலியிலும் அவன் உயிர் பிரியாம இருக்க காரணம் நீதான், ஏன்னா அவன் உனக்காக தான் வெயிட் பண்றான், நீ வந்து குட் பை சொல்லணுங்கிறதுக்காக தான், போமா போய் பாருன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ரொம்ப மனசொடைஞ்சு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அலறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையனை வச்சிருக்க ரூமுக்கு வராங்க. அப்ப அவங்க பையன் முதல்ல கமுந்தப்ப முதல்ல எழுந்திரிச்சு நின்னப்ப எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்களோ அதெல்லாம் நினைச்சு அழுதுட்டு வராங்க. தான் பையனுக்கு உடம்பு சரியில்லாம அவன் அழுதப்ப இவங்களும் சேர்ந்து அழுதுருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு பையன் கிட்ட வராங்க. தான் பையன் கிட்ட வந்து தான் பையன் இப்ப எவ்வளவு வலி அனுபவிச்சுட்டு இருக்காங்கிறத ஹீரோயினால உணர முடியுது. உடனே நர்ஸ் கிட்ட ஒரு நகை வெட்டி வாங்கி தான் பையனோட நகத்தை வெட்டி விட்டுட்டு இருக்காங்க. தங்க பாரு உனக்கு சீக்கிரமா சரியாயிடும், நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நீ சொன்னல பிக்னிக் போலாம்னு, வா போலாம்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போதே பையனோட உயிர் பிரிஞ்சிடுது. அதை டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் குட்டி பையனோட அஸ்தியை புதைக்கிற பக்கம் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் தன் பையனோட அஸ்தியை கட்டி பிடிச்சிட்டு தரவே மாட்டேங்கிறாங்க. அங்க இருக்க
ஹீரோயினோட ஹஸ்பண்டும் சரி ஹீரோயினோட அம்மா மாமியார்னு சொல்லிட்டு பயங்கரமா அலறாங்க. அடுத்து குட்டி பையன் அடிபட்டு கிடந்தான்ல, அங்க வந்து ஹீரோயின் அந்த இடத்துல படுத்துட்டு பயங்கரமா அலறாங்க. இதை பார்த்த ஹீரோயினோட ஹஸ்பண்டும் ஹீரோயினோட அம்மாவும் பயங்கரமா அலறாங்க. ரொம்ப நேரம் ஹீரோயின் அங்கேயே படுத்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட பையனை ஆக்சிடென்ட் பண்ணவன போலீஸ் பிடிச்சிருப்பாங்க. அது யாருன்னா ஒரு பார்ட்டில இருந்து ஒரு ஆள் அவசர அவசரமா கிளம்பியிருப்பான்ல, அவன் தான் ஹீரோயினோட பையனை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னது. அப்படியே அங்கே கட் பண்ணி அடுத்த நாள் கோர்ட்ல தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ டாக்டர் சொல்றாங்க, குழந்தைய ஹாஸ்பிட்டல் கொண்டு வரும்போதே ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் கொண்டு வந்தாங்க. ஸ்கேன்லயும் பையனோட பிரெயின்ல ரத்த கசிவு இருந்தது தெரிஞ்சது. அப்போ ஹீரோயினுக்கு ஆதரவா வாதாடுற வக்கீல் வந்துட்டு டாக்டர் கிட்ட குழந்தைய முன்னாடியே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருந்தா காப்பாத்திருக்கலாமான்னு கேட்க, இதை கேட்ட டாக்டரும் கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆன உடனே குழந்தைய ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருந்தா கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம்னு சொல்றாங்க. இதை கேட்ட எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன சொல்றாருன்னா, என்னோட கிளைண்ட் குழந்தைய ஆக்சிடென்ட் பண்ணதும் குழந்தைய செக் பண்ணி பார்க்கும்போது குழந்தை மூச்சு விடவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவர் ரொம்பவே பயத்துல இருந்ததுனாலதான் குழந்தைய அப்படியே விட்டுட்டு வந்துட்டாருன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த வக்கீல் நான் குழந்தையோட அம்மா கிட்ட விசாரிக்கலாமான்னு கேட்க ஜட்ஜும் சரின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட அந்த வக்கீல் ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு காலையில உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்றா. அப்போ உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சும் நீங்க பிசினஸ் ட்ரிப் கிளம்பியிருக்கீங்க அப்படித்தானேன்னு கேட்க, இல்ல நான் கிளம்பும் போது பையன் நல்லா தான் இருந்தான்னு ஹீரோயின் சொல்றா. இதை கேட்டு அந்த வக்கீலும் சரி ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க, உங்க பையன் எங்க இருந்தான்னு கேட்கறான். ஹீரோயின் என் பையன் கார்டன்ல விளையாடிட்டு இருந்தா நான் வீட்டுக்குள்ள இருந்தேன்னு சொல்றாங்க. அப்போ உடம்பு சரியில்லாத குழந்தைய நீங்க தனியா வெளியில விட்டுட்டு நீங்க உள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் இல்ல என் பையன் தான் தனியா விளையாடணும்னு சொன்னா அதனாலதான் நான் வெளியில விட்டுட்டு உள்ள போனேன்னு சொல்றா. அப்ப அந்த வக்கீல் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட கண்டிப்பா உங்க குழந்தைய டோரை ஓபன் பண்ணிக்கிட்டு வெளியில போறதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்ப கடைசியா யாரு வீட்டுக்குள்ள வந்ததுன்னு கேட்க நான் தான் ஹீரோயின் சொல்றா. சரி நீங்க வீட்டுக்குள்ள வந்ததும் டோரை லாக் பண்ணிட்டீங்களான்னு கேட்க ஹீரோயினும் யோசிச்சு பாக்குறா டோரை லாக் பண்ணமா இல்லையான்னு. ஆனா ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. அதனால எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றா. அப்போ உங்க குழந்தை வெளியில போயிருவாங்கிறத பத்தி உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. நீங்க ஒரு அம்மாவா இருந்துகிட்டு உடம்பு சரியில்லாத குழந்தைய வெளியிலேயே விட்டுட்டு நீங்க வீட்டுக்குள்ள இருந்திருக்கீங்க. நீங்க எந்த ஒரு நம்பிக்கையில குழந்தைய வெளியில விட்டுட்டு உள்ள இருந்தீங்க. இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு நீங்களும் உங்களோட கேர்லெஸ்னஸ் தான் காரணம்னு அந்த வக்கீல் சொல்றான். ஏற்கனவே ஹீரோயினும் தான் குழந்தை சாவுக்கு நாம தான் காரணமோன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா. இப்போ இந்த வக்கீலும் இப்படி சொல்ல இன்னுமே உடஞ்சு போயிடுறா. அடுத்து அந்த வக்கீல் என்ன சொல்றானா, இவங்க அவங்களோட குழந்தைய கண்டுக்காததுதான் ஆக்சிடென்ட்டுக்கான ஆரம்ப புள்ளின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினோட வக்கீலும் இவர் கேட்கிற கேள்விக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம குழந்தையோட அம்மாவை ரொம்பவே பதில் சொல்லி ஃபோர்ஸ் பண்றாருன்னு சொல்ல, இதை கேட்ட ஜட்ஜும் பாத்தீங்கன்னா அவர் கரெக்டா தான் விசாரிக்கிறாரு. நான் இந்த கேஸோட தீர்ப்பை நாளைக்கு தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தீர்ப்பை தள்ளி வச்சிடுறாங்க. அடுத்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் பையனோட டெத்தை ரிஜிஸ்டர் பண்ண வந்திருக்காங்க. அப்போ தான் குழந்தை பிறந்தப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாருல, அது ஞாபகம் வரவும் பயங்கரமா அலறாரு. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயின் கால் போன போக்குல போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்போ ஒரு ஹோட்டலுக்குள்ள ஒரு ஃபேமிலி சாப்பிட்டுட்டு இருக்கிறத நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட பையன் வந்து ஹீரோயின் கையை பிடிக்கிறான். உடனே அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி ஊட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. பையனும் நல்லா சாப்பிடுறான். ஆனா இது எல்லாமே ஹீரோயினோட இமேஜினேஷன் தான். அப்படியே அங்க கட் பண்ணி அடுத்த நாள் கோர்ட்ல தான் காட்டுறாங்க. என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ்க்கெல்லாம் பெருசா தண்டனை கிடையாதான். அது மட்டும் இல்லாம குற்றம் சாட்டப்பட்டவர் மேல அவருக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லாதனாலையும் அவரே தன்னோட தப்பை ஒத்துக்கிட்டதுனாலையும் குறைஞ்சபட்ச தண்டனையை 2 வருஷம் கொடுக்கறதாகவும், ஆனா இது அவரே எதிர்பார்க்காம நடந்த ஆக்சிடென்ட்ங்கிறதுனால இந்த தண்டனையையும் ரத்து செய்யறதாகவும் சொல்றாங்க. இதை கேட்ட அந்த ஆக்சிடென்ட் பண்ணவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இதை கேட்ட ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ரொம்பவே டென்ஷன் ஆகி அவன் அடிக்கிற மாதிரி போயிடுறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, நீ என்னோட 5 வயசு பையனை கொன்னுட்ட, என் பையனை தயவு செஞ்சு திருப்பி கொண்டு வா, எனக்கு என் பையன் வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமா அவனை அடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அங்க இருந்த எல்லாருமே அவரை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த ஆக்சிடென்ட் பண்ணவனும் மண்டி போட்டு என்ன மன்னிச்சிடுங்க, நான் செஞ்சது தப்புதான்னு சொல்றான். ஆனா அவன் வாய் தான் அப்படி சொல்லுதே தவிர அவங்கிட்ட கொஞ்சம் கூட அந்த குழந்தைய கொன்னுட்டோங்கிற குற்ற உணர்ச்சி இல்ல. இது எல்லாத்தையும் ஹீரோயின் ரொம்ப அமைதியா பார்த்துட்டு தான் இருக்காங்க. அடுத்து இந்த கொலகாரணத்தை காட்டுறாங்க. யாருக்கோ கால் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி என்ன ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ரொம்பவே நன்றின்னு சொல்றான். இதுக்கு எதுக்கு நன்றி சொல்ற, ஒரு கேப்டனோட வேலையை தன்னை நம்பி இருக்கிறவங்களை காப்பாத்துறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்றான். இவன் ஒரு பெரிய பொலிட்டீஷியன் போல இவனோட பவரை வச்சு தான் இவனுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காம பண்ணியிருக்கான். அடுத்து இந்த கொலகாரன் தான் ரிலீஸ் ஆனதை செலிப்ரேட் பண்றதுக்காக கேக் வாங்கிட்டு தான் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டே வரான். அப்ப ஹீரோயின் தான் குழந்தையோட போட்டோவை வச்சுக்கிட்டு அவன் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஹீரோயினியை பார்த்து அவன் ஒரு நிமிஷம் பயந்துடுறான். ஹீரோயினியை பார்த்து எதுக்காக இப்ப என்ன பார்க்க வந்தேன்னு பயந்துட்டே கேட்க, அதுக்கு அவனும் காலையிலேயே கோர்ட்ல என் தப்புக்கான தண்டனையை கொடுத்துட்டாங்க, அது மட்டும் இல்லாம நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பும் கேட்டுட்டேன்னு சொல்றான். இல்ல நீங்க இன்னும் என் பையன் கிட்ட மன்னிப்பு கேட்கல, தயவு செஞ்சு என் பையன் கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றான். இதை கேட்டு அவன் சிரிச்சுக்கிட்ட ஏதோ ஹீரோயின் இவங்க கிட்ட பணத்துக்காக தான் இப்படி பண்றாங்கன்னு நினைச்சிட்டு எவ்வளவு பணம் வேணும், உங்களுக்கே தெரியும் என் மேல எந்த தப்பு இல்லைன்னு, இருந்தாலும் உங்களுடைய இழப்புக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்தாங்க இங்க போய் பாருங்கன்னு விசிட்டிங் கார்டை ஹீரோயின் பையனோட போட்டோ மேல வச்சுட்டு போயிடுறான். ஆனா ஹீரோயின் அவனை போக விடாம மன்னிப்பு கேளுங்க, என் பையனோட வாழ்க்கையவே அழிச்சிட்டீங்க, மன்னிப்பு கேளுங்கன்னு கத்த, இங்க பாரு இதெல்லாம் காலையிலோடவே முடிஞ்சு போச்சு, என்னால எல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு போக ஹீரோயினும் அவனோட காலை பிடிச்சிக்கிட்டு அலறாங்க. தயவு செஞ்சு என் பையன் கிட்ட மன்னிப்பு கேளுங்க, என் பையன் இப்ப இந்த உலகத்துல இல்ல, அவன் செத்துட்டான், உங்களுக்கே தெரியும் நீங்க செஞ்சது தப்புதான்னு, அப்புறம் எப்படி உங்களால நிம்மதியா வாழ முடியும், தயவு செஞ்சு மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றான். ஆனா அவன் ஹீரோயினை பார்த்து உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு, நான் எத்தனை பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா, உன் குழந்தைனால எனக்கு எத்தனை லாஸ் ஆயிருக்குன்னு தெரியுமா, அவன் எங்கேயோ
எப்படியே செத்து தொலைய வேண்டியதானே, எதுக்காக என் கார்ல அடிபட்டு செத்தான்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுது. அவனும் இப்படியெல்லாம் பேசி முடிச்சுட்டு விசிட்டிங் கார்டு எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுறான். ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அலறாங்க. தான் குழந்தைய கார் ஏற்றி கொன்னது மட்டும் இல்லாம இப்படி பேசிட்டு போறானேன்னு கீழே உடஞ்சு கிடக்கிற தான் பையனோட போட்டோவை பார்த்து இந்த மாதிரி ஆளையெல்லாம் உயிரோடவே விடக்கூடாதுன்னு கார் எடுத்துட்டு போய் அடிச்சு தூக்கிடுறாங்க. அவனும் பறந்து போய் விழறான். அவன் இறந்துட்டானா என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த டிராமாவோட அடுத்தடுத்த எபிசோட பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.